ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். விக்கிபீடியா சேனலுக்கு அவங்க எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கிராமரில் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணுதோ அதை சொல்ல வந்துச்சுன்னா அதுதான் ஆக்டிவ் வாய்ஸ். அதோட ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் கூட வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் சேர்ந்துருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ரோட் அ லெட்டர், நான் ஒரு லெட்டர் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு அடுத்து சாம் சிங்கர் சாங், சாம் ஒரு பாட்டு பாடினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆக்டிவ் வாய்ஸு, இதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பேசிவ் வாய்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, பேசிவ் வாய்ஸ் எப்படி என்ன மீனிங் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு என்ன நடந்திருக்கு இல்லை ஒரு விஷயத்துக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துச்சு, அந்த சென்டென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது பேசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதோட ஃபார்ம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் ஆப்ஜெக்ட் வந்துடும். அதில் நம்ம சப்ஜெக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, இதில் ஆப்ஜெக்ட் வந்துடும். அது கூட ஒரு ஹெல்பிங் வேர்ப் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப், எந்த வேர்ப் ஆக்டிவ் வாய்ஸில் வந்திருக்கோ அதுக்கும் V3 ஃபார்மில் வேர்ப் வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பை, அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். இதில் ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும், சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் தான் வரும். பட் இப்போ ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வரும், அது ஆப்ஜெக்ட் கடைசியில் வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆக்டிவ் வாய்ஸில் நான் 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு பேசிவ் வாய்ஸ் தான் நான் இது இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ஆக்டிவ் வாய்ஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஐ ரோட் அ லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கோட பேசிவ் வாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ. அதாவது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்துடும் எ லெட்டர் அப்படிங்கிறது. ஹெல்பிங் வேர்ப் வாஸ் ஆட் ஆகிருக்கு. கூட ரிட்டன்கிறது ரைட்டோட V3 ஃபார்மு. நெக்ஸ்ட்டு பை ஆட் ஆகிருக்கு. ஐங்கிற சப்ஜெக்ட் மீயா மாறி இருக்குங்க. இதுதான் நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள். அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிங் எ சாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுக்கு பேசிவ் வாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ சாங் வாஸ் சங் பை சாம். அதாவது எ சாங் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டில் வந்துருச்சு, வாஸுங்கிறது ஹெல்பிங் வேர்பு, அது கூட சங் V3 ஃபார்ம் ஆஃப் சிங் தான் சங்கு. நெக்ஸ்ட்டு பை, அது கூட சாம் பேருங்கிறதுனால சாம் அப்படியே டேரெக்டாக வந்துருச்சு. இதில் சப்ஜெக்ட் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பேசிவ் வாய்ஸில் மாறும்போது ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருக்கும். அந்த சேஞ்சஸ்லாம் நம்ம பின்னாடி அடுத்தடுத்து பார்க்கலாம். இதுதான் பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் எப்படி இருக்கும், பேசிவ் வாய்ஸ்னால் என்ன சொல்ல வருது, நம்ம எப்படி மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸோட யூஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இது எதுக்காக நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மீனிங் ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பேசிவ் வாய்ஸ்க்கும் ஒரே மீனிங் தான் இருக்கும். மீனிங் நம்ம என்ன தான் சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் அங்கே மீனிங் மாறாது. ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்தவரை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் நம்ம யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் அந்த சென்டென்ஸில் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா ஆக்டிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பேசிவ் வாய்ஸோட யூஸ் பற்றி பார்க்கலாம். பேசிவ் வாய்ஸ் கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் மீனிங் சேமாக தான் இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸில் என்ன மீனிங் வருதோ நம்ம பேசிவ் வாய்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருந்தாலும் அதே மீனிங் தான் வரும். மீனிங்கில் எந்த சேஞ்சஸும் வராது, ஜஸ்ட்டு வேர்ட்ஸ் மட்டும்தான் மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சென்டென்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளில் லெட்ரு எழுதுனதுங்கிறது முக்கியம் அப்படின்ற இடத்துல இருந்துச்சுன்னா அதை பேசிவ் வாய்ஸில் சொல்லும் போது எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ அப்படின்னு சொல்லியிருந்தோம்லே அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்ஷனை அந்த ஆக்ஷன் செஞ்சவங்க யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னா நம்ம பேசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு லெட்ரு எழுதப்பட்டிருக்கு, அது யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில அப்படின்னா அதை பேசிவ் வாய்ஸில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ லெட்டர் வாஸ் ரிட்டன் அதோட நிறுத்திக்கலாம். பை அப்படிங்கிற இதுவும் அதுக்கப்புறம் வரக்கூடிய சப்ஜெக்டும் தேவையில்லை. அது தெரில அப்படின்னா ஆக்ஷன் யார் பண்ணாங்க அப்படின்னு தெரியாத பட்சத்தில் நம்ம இந்த பேசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மேக்ஸிமம் என்ன பர்பஸ்க்காக ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்ப்போம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை கன்வெர்ட் பண்ணுறது, பேசிவ் வாய்ஸை ஆக்டிவ் வாய்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு முக்கியமான எக்ஸசைஸாக இருக்கும் எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லேயும், முக்கியமாக 10th 11th 12th அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் முக்கியமான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன் இப்போது.
அந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருந்துட்டு சப்ஜெக்ட் எது, வேர்ப் எது, ஆப்ஜெக்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுதான் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க போகிற ஸ்டெப். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நம்ம சப்ஜெக்ட்டையும் ஆப்ஜெக்ட்டையும் இடம் மாற்றும் போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்வாப் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் இடம் மாற்றிக்கணும். சப்ஜெக்ட் இருந்துட்டு பின்னாடி போயிடணும், ஆப்ஜெக்ட் இருந்துட்டு முன்னாடி வரணும். இல்லை பாசிவ் வாய்ஸ்னால் அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கன்வெர்ட் வேர்ப் இன்ட்டு V3 ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிருக்கணும். வேர்ப் இருந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரைட் அப்படின்னு வந்துச்சுன்னா ரிட்டன், நெக்ஸ்ட் இருந்துட்டு ஈட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஈட்டன், நெக்ஸ்ட்டு சிங் அப்படின்னு வந்துச்சுன்னா சாங். அந்த மாதிரி இருந்துட்டு V3 ஃபார்முக்கு வேர்பை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் ஹெல்பிங் வேர்ப் பிஃபோர் த வேர்ப், அதாவது நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒரு வேர்ப் எழுதுகிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்பை இருந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஹெல்பிங் வேர்ப்னால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆம், இஸ், ஆர், ஹேவ், ஹேஸ் அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸை பொறுத்தளவில். அந்த கன்வெர்ட் பண்ணி எழுதக்கூடிய வேர்ப்க்கு முன்னாடி ஹெல்பிங் வேர்பை ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 5th ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்க்கு முன்னாடி பை அப்படிங்கிற இதை வந்துட்டு பை அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ் மாற்றும் போது சப்ஜெக்ட் யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பைங்கிற வேர்டை நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் தான் முக்கியமான ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸை ஈஸியாக நம்ம மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சப்ஜெக்ட் இருந்துட்டு ஆப்ஜெக்ட் இடத்துக்கும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் இடத்துக்கும் மாற்றும் போது சப்ஜெக்ட்டு ஒரு சில சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேம் வந்துச்சு அப்படின்னா பைக்கு அப்புறம் நேம் தான் வரும், அதில் எந்த சேஞ்சஸும் வராது. இதுவே ஐ அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா அது மீயாக மாறும், ஹீ வந்துச்சுன்னா ஹிம்மா மாறும், ஷீ வந்துச்சுன்னா ஹெர்ரா மாறும், வி வந்துச்சுன்னா அஸ்ஸா மாறும், தே வந்துச்சுன்னா தெம்மா மாறும். ஆக்டிவ் வாய்ஸில் ஐ, ஹீ, ஷீ, வி, தே வந்துச்சு அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் மீ, ஹிம், ஹேர், அஸ், தெம் அப்படிங்கிற வேர்ட்ஸாக நமக்கு மாறும். இதெல்லாம் தான் சேஞ்சஸ். சப்ஜெக்டை பொறுத்தவரை இந்த சேஞ்சஸ் தான் நடக்கும். ஏன்னா நம்ம சப்ஜெக்ட் வந்துட்டு ஆப்ஜெக்டோட இடத்துக்கும் ஆப்ஜெக்ட் இருந்துட்டு சப்ஜெக்டோட இடத்துக்கும் மாத்திரம் இல்லையா, அதனால் அப்போ தான் மீனிங் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு இருந்துட்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸை பாசிவ் வாய்ஸாக மாற்றும்போது நம்ம டென்சஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த சேஞ்சஸில் தான் வரும். அதாவது நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேபிளேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் வந்துட்டு சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது பாசிவ் வாய்ஸ் மாற்றும் போது நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டு தான் சொல்லுவோம். பட் அதில் இருந்துட்டு என்ன மீனிங் எல்லாமே சேமாக தான் இருக்கும். பட் பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது அங்கே என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒவ்வொரு டென்ஸுக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசண்ட்டில் ரைட்ஸ் இது ரெண்டில் ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது ஆம் இல்லைனா ஈஸ் இல்லைனா ஆர் ரிட்டன் வரணும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஆம் இல்லைனா ஈஸ் இல்லைனா ஆர் ரைட்டிங் வந்துச்சு அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் ஆம் இல்லைனா ஈஸ் இல்லைனா ஆர் பீயிங் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை பொறுத்தவரை ஹேவ் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவ் வாய்ஸில் வந்துச்சு அப்படின்னா ஹேவ் பீன் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பாசிவ் வாய்ஸில் நம்ம மாற்றணும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட்டை பொறுத்தவரை ரோட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் வாஸ் இல்லைனா வேர் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸை பொறுத்தளவில் வாஸ் இல்லைனா வேர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா பாசிவ் வாய்ஸில் வாஸ் இல்லைனா வேர் பீயிங் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹேட் ரிட்டன் அப்படின்னு வந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் ஹேட் பீன் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃப்யூச்சரில் வில் ரைட் அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸில் வந்துச்சு அப்படின்னா பாசிவ் வாய்ஸை பொறுத்தளவில் வில் பி ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்டை பொறுத்தளவில் ஆக்டிவ் வாய்ஸில் வில் ஹேவ் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் வில் ஹேவ் பீன் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இது ஃபுல்லாக நான் இருந்துட்டு ரைட்டுங்கிற வேர்டை எக்ஸாம்பிளாக வச்சு எழுதியிருக்கேன். இந்த வேர்பு மாறுச்சு அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸில் எல்லாமே ஐஎன்ஜி ஃபார்மில் வந்துச்சுன்னா ஐஎன்ஜி கூட சேர்த்து எழுதிக்கோங்க, V3 ஃபார்மில் வந்துச்சுன்னா V3 ஃபார்மில் எழுதிக்கோங்க, V1 ஃபார்மில் வந்துச்சுன்னா V1 ஃபார்மில் எழுதிக்கோங்க. பாசிவ் வாய்ஸை பொறுத்தளவில் ரிட்டன்னு இங்கே இடத்துல எங்கெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கோ அந்த இடத்துலலாம் வேர்புடைய V3 ஃபார்மை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். நான் சிம்பிளாக ஒரே ஒரு வேர்ப் ஃபார்மை வச்சு மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அப்போ தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்குங்கிறதுக்காக. நீங்கள் வந்துட்டு வேர்புக்கு தகுந்த மாதிரி அதோட V3 ஃபார்மோ ஐஎன்ஜி ஃபார்மோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே இதில் இருந்துட்டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பேன், அதாவது ஆம் இல்லைனா ஈஸ் இல்லைனா ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். இங்கே ஏன் அப்படி வந்திருக்கு அப்படின்னா
ஐன்னு வந்துச்சுன்னா ஆம் வரணும், ஹீ இல்லைனா ஷீ இல்லைனா இட்டு வந்துச்சுன்னா ஈஸ் வரணும், இல்லை வி ப்ளூரல் ஃபார்மில் வந்துச்சு வி தே அந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்மில் வந்துச்சு அப்படின்னா ஆறுங்கிற இது யூஸ் பண்ணணும். இது ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸை பொறுத்தல வாஸ் இல்லைனா வேர்னு கொடுத்துருப்பேன், ரெண்டில் ஏதோ ஒன்று. ஐ ஹீ ஷீ இதெல்லாம் வந்துச்சுன்னா வாஸ் வரணும். ப்ளூரல் ஃபார்மில் இருந்துட்டு தே வி வந்துச்சுன்னா வேறுன்ற இது வரணும். சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்துட்டு ஆம் ஈஸ் ஆரோ இல்லை வாஸ் வேரோ ரெண்டில் ஏதோ ஒன்று வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லுவேன். சரி, நமக்கு தெரியும் டென்சஸை பொறுத்தளவில் 12 டென்சஸ் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். ஏற்கனவே நான் டென்சஸை பற்றின வீடியோஸ்னால் நான் போட்டிருக்கேன். 12 டென்சஸை பற்றி வீடியோ நான் போட்டிருக்கேன், 3 வீடியோஸாக போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டுனா கண்டிப்பாக போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ப்ளேலிஸ்ட் லிங்க்கு. லேர்ன் இங்கிலீஷ் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வீடியோவோட கடைசிலையும் அந்த ப்ளேலிஸ்ட்டோட இது உங்களுக்கு தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம 12 டென்சஸ் பார்த்துருக்கோம். 12 டென்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் நம்ம இப்போது அந்த கன்வர்ஷன் டேபிளில் பார்த்தது வந்துட்டு 8 டென்சஸ் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? பட் மீதி இருக்கிற 4 டென்சஸ் இருந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு ஏன் எக்ஸாம்பிள் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 டென்சஸும் இருந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸில் வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் அந்த 4 டென்சஸை யூஸ் பண்ண மாட்டோம். அப்படி யூஸ் பண்ணோன்னா அது கிராமட்டிக்கலாக இருந்துட்டு ரொம்ப தப்பாக இருக்கும், மீனிங்லெஸ்ஸாக இருக்கும், தப்பாக வரும். அதனால் அந்த 4 டென்சஸையும் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். அது என்னென்ன டென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4 டென்சஸும் நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸாக யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் எந்த இதில் வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த 4 சென்டென்ஸை பொறுத்தளவில் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸாக இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்த 8 டென்சஸ்க்கும் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ் எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இருந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஐ ரைட் அ லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு பாசிவ் வாய்ஸ் பார்த்திங்கன்னா எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. நான் ஒரு லெட்டர் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவ் வாய்ஸில் மீனிங். நெக்ஸ்ட்டு பாசிவ் வாய்ஸில் ஒரு லெட்டர் என்னால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் பாருங்களேன், நான் ஏற்கனவே சொன்ன 5 ஸ்டெப்ஸும் வந்திருக்கு. சப்ஜெக்ட் இருந்துட்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கு வந்துச்சு, ஆப்ஜெக்ட் இருந்துட்டு சப்ஜெக்ட் எடுத்துக்கு வந்துச்சு. ஐங்கிறது மீயா மாதிரி இருக்குது, எ லெட்டருங்கிறது ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இருந்துட்டு செகண்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட்க்கு முன்னாடி ஒரு ஹெல்பிங் வேர்ப் ஆட் ஆகிருக்கு. அதாவது ஈஸ் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வேர்பை இருந்துட்டு V3 ஃபார்முக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ரைட் அப்படிங்கிறது ரிட்டன்னு மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு பைங்கிற வேர்டு ஆட் ஆகிருக்கு, ப்ரிப்போசிஷன் ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஐங்கிற சப்ஜெக்ட் இருந்துட்டு மீனு மாறி இருக்குது. இந்த 5 ஸ்டெப்ஸும் ஃபாலோ ஆகிருக்கு, கரெக்டாக கேரி ஓவர் ஆகி சென்டென்ஸ் கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்தளவில் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அளவில் இருந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர் ஆக்டிவ் வாய்ஸ். அதாவது நான் ஒரு லெட்டரை எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாசிவ் வாய்ஸில் எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை மீ. அதுவே தான் ஒரு லெட்ரு இப்போ என்னால் எழுதப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு பாசிவ் வாய்ஸில் சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஸ்வாப் ஆகிருக்கு. எ லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஈஸ் ஆம் ரைட்டிங்கிற இடத்துல அதுக்கு பதிலாக ஈஸ் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்பிங் வேர்ப் ஆட் ஆகிருக்கு. அடுத்து ரைட்டிங்கிற வேர்ப் இருந்துட்டு V3 ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு, ரிட்டன் அப்படின்னு கன்வெர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பைங்கிற வேர்டு ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஐங்கிற சப்ஜெக்ட் இருந்துட்டு மீனு கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த 5 ஸ்டெப் கரெக்டாக கேரி ஓவர் ஆகிருக்கு. இதுவே அங்கே ஐக்கு பதிலாக ஹீன்னு வந்துச்சுன்னா ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர்னு வரும். பாசிவ் வாய்ஸை பொறுத்தவரை எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அங்கே ஹீ வந்துச்சுன்னா இங்கே ஹிம்னு வரும், அங்கே ஷீ வந்துச்சுன்னா இங்கே ஹெர்ன்னு வரும். அதே பொறுத்தவரை ஐ ஆம் அப்படி ஆம்ங்கிற இடத்துல ஹீ வந்துச்சு, ஐக்கு பதிலாக ஹீ வந்துருச்சுன்னா ஹீ ஈஸ்னு வரும், ஷீ ஈஸ்னு வரும். அது சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வேர்ப் மாறும். அதே மாதிரி பாசிவ் வாய்ஸ்லேயும் இது ஸ்வாப் ஆகக்கூடிய சப்ஜெக்ட் இருந்துட்டு மாறும். நெக்ஸ்ட்டு இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தவரை. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில் ஆக்டிவ் வாய்ஸ் ஐ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது
நான் ஒரு லெட்டரை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே பேசிவ் வாய்ஸில் இருந்துட்டு எ லெட்டர் ஹேவ் பீன் ரிட்டன் பை மீ, என்னால் எழுதப்பட்டதாக தான் சொல்லியிருக்காங்க. மீனிங் ரெண்டுக்கும் சேம் தான். நம்ம இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எ லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துருச்சு. ஹேவ் பீன் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் வேர்ப் ஆட் ஆகிருக்கு. ரிட்டன்கிறது ஏற்கனவே V3 ஃபார்ம் தான் இருக்குது பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில். இதுவே நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா V1 ஃபார்மில் இருக்கிறத V3 மாற்றிருப்பீங்க. இது ரிட்டன் V3 தான் வரணும். பேசிவ் வாய்ஸை பொறுத்தவரை V3 அப்படியே வந்திருக்கு. ரிட்டன் அப்படிங்கிறது பைங்கிற வேர்ட் ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஐங்கிற சப்ஜெக்ட்டு பேசிவ் வாய்ஸ்க்கு வரும்போது மீயாக மாறி இருக்குது. இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். கரெக்டாக ஐ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர் அப்படிங்கிறது எ லெட்டர் ஹவ் பீன் ரிட்டன் பை மீ அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்தவரை ஆக்டிவ் வாய்ஸ் இருந்துட்டு ஐ ரோட் அ லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு லெட்டர் எழுதுனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிவ் வாய்ஸை பொறுத்தவரை எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மீ, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இதில் பாருங்கள், எ லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துருச்சு. ரோட்டுக்கு முன்னாடி வாஸுங்கிற ஹெல்பிங் வேர்ப் ஆட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ரோட்டுங்கிற V2 ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருந்துட்டு V3 ரிட்டனாக மாறி இருக்குது. அடுத்து பைங்கிற வேர்டு வந்திருக்கு. ஐங்கிற வேர்டு சப்ஜெக்ட் இருந்துட்டு லாஸ்ட்டில் வர்றதுனால மீ அப்படின்ட்டு மாறி இருக்குது. இதுதான் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பொறுத்தளவில். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தளவில் ஆக்டிவ் வாய்ஸ் ஐ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர், அதாவது நான் ஒரு லெட்டர் எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிவ் வாய்ஸ் இருந்துட்டு எ லெட்டர் வாஸ் பீயிங் ரிட்டன் பை மீ, எ லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துருச்சு. வாஸ் பீங்கிற ஹெல்பிங் வேர்ப் ஆட் பண்ணியிருக்கோம். ரைட்டிங்கிற ஐஎன்ஜி ஃபார்ம் கூட இருந்துட்டு ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. V3 ஃபார்முக்கு மாறி இருக்குது. பை அது கூட மீ, ஐங்கிற சப்ஜெக்ட்டு கடைசியில் வர்றதுனால மீ அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. இதுதான் வந்துட்டு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்தளவு. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நம்ம பார்க்கலாம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஆக்டிவ் வாய்ஸ் இருந்துட்டு ஐ ஹேட் ரிட்டன் அ லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இப்போ நம்ம பேசிவ் வாய்ஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா எ லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும். ஹேட் கூட பீன் அப்படிங்கிற இது ஆட் ஆகிருக்கும். ஹேட் பீன் அதாவது ஹெல்பிங் வேர்பு ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ரிட்டன்ங்கிறது V3யில் இருக்குது. இதுலேயும் V3யில் தான். பேசிவ் வாய்ஸை பொறுத்தளவு V3 தான் வரணும். ஸோ ரிட்டன் அப்படின்னு வந்துருச்சு. பை ஆட் பண்ணிட்டோம். ஐங்கிற சப்ஜெக்ட் இருந்துட்டு மீயாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தளவில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் வந்துட்டு சிம்பிள் ஃபியூச்சரில் இருந்துட்டு ஐ வில் ரைட் அ லெட்டர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, பேசிவ் வாய்ஸில் ஐ வில் ரைட் அ லெட்டர்னால் ஃப்யூச்சரில் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு லெட்டர் எழுதுவேன், கடிதம் நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இருந்துட்டு பேசிவ் வாய்ஸில் மாற்றணும் அப்படின்னா எ லெட்டர் வில்ங்கிற இது கூட ஒரு ஹெல்பிங் வேர்ப் வந்துட்டு வில் பி ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ரைட்டு இருந்துட்டு V3 ஃபார்ம் மாற்றணும் அப்படின்னா ரிட்டன். நெக்ஸ்ட்டு பை ஆட் ஆகிருக்கு. ஐங்கிறது மீயாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இதுதான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் ரைட் அ லெட்டர் அப்படிங்கிறது எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை மீ அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்தவரை ஆக்டிவ் வாய்ஸில் ஐ வில் ஹேவ் ரிட்டன் அ லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இருந்துட்டு பேசிவ் வாய்ஸில் அதாவது நான் ஒரு லெட்ரு எழுதுவேன் அப்படிங்கிறத பேசிவ் வாய்ஸில் மாற்றினாங்க அப்படின்னா எ லெட்டருங்கிற ஆப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும். நெக்ஸ்ட்டு வில் ஹேவ் கூட ஒரு ஹெல்பிங் வேர்ப் பீன், வில் ஹேவ் பீன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது. ரிட்டன்கிறது V3 ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ இதுலேயும் V3 ஃபார்மில் தான் வரணும். ரிட்டன் அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு பை அது கூடவே மீ, ஐங்கிற சப்ஜெக்ட் மீயாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ வில் ஹேவ் ரிட்டன் அ லெட்டர் அப்படிங்கிறது எ லெட்டர் வில் ஹேவ் பீன் ரிட்டன் பை மீ அப்படின்னு சொல்லிட்டு இதில் மாறி இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லேயும் அந்த 5 ஸ்டெப்பும் கேரி ஓவர் ஆகி வந்திருக்கு. சப்ஜெக்ட் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சப்ஜெக்டை பொறுத்தவரை நேம் வந்துச்சு அப்படின்னா பைக்கு அப்புறம் நேமே தான் வரணும். சப்போஸ் ஏதோ ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் இருந்துட்டு யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இது வந்துச்சு அப்படின்னா பைங்கிறதும் தேவையில்லை, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதும் தேவையில்லை. சப்போஸ் ஆக்ஷன் அந்த செயல் யாரால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரில அப்படின்னா பைங்கிற இதையும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய சப்ஜெக்டையும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். சப்போஸ் சப்ஜெக்ட் தெரிஞ்சாலும் பேசிவ் வாய்ஸில் வந்துட்டு சப்ஜெக்டை மென்ஷன் பண்ண விரும்பல, நீங்கள் சப்ஜெக்ட்க்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கல அப்படின்னா அந்த பையையும் அதுக்கப்புறம் வர சப்ஜெக்டையும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ப்ரொசீஜர். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் சப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுறது நல்லது. நம்ம பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரதை பொறுத்து அந்த சென்டென்ஸை மாற்றிக்கலாம்.
இந்த 8 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் டென்சஸை வச்சு. மீதி இருக்கிற 4 டென்சஸ்க்கு ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கிடையாது. ஏன்னா அது பாசிவ் வாய்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது கிராமட்டிக்கலாக மிஸ்டேக் வர்றதுனால நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் அந்த சிம்பிள் சென்டென்ஸ் மட்டும்தான். நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த 5 ஸ்டெப்ஸ் சொன்னோம் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுவும் சப்ஜெக்டுடைய கன்வர்ஷன் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா வேர்புக்கும் V3 ஃபார்ம் தெரிஞ்சாலே, நம்ம இந்த 3 இதை தெரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பாக ஆக்டிவ் வாய்ஸ் இருந்துட்டு பாசிவ் வாய்ஸாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. என்னென்ன அப்படின்னா அந்த 5 ஸ்டெப்ஸு, நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வேர்புக்கும் V3 ஃபார்மு, நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் இருந்துட்டு என்னவா வந்துச்சுன்னா என்னவா மாறும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம ஆக்டிவ் வாய்ஸாக ஈஸியாக பாசிவ் வாய்ஸாக மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ருக்ஷானா பர்வீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இங்கிலீஷ் கிராமரை பொறுத்தளவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம விக்கிபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோனோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம். ஹாய்.